வருகை தந்திருக்கிற ஜமாத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள், வருகை தந்திருக்கிற மஹல்லாவினுடைய ஆன்றோர்கள், சான்றோர்கள், முரீதீன்கள், முஹிப்பீன்கள், உலமா பெருமக்கள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும், அதிலும் குறிப்பாய் தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக, நிறைய பேர் ஜலாத்துக்கு பதில் சொல்றதில்லை, அதனால் என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அசருக்கு பின்னால் பேசுகிற போது இப்படியெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, எதற்காக ஷேகுமார்கள் தேவைப்படுகிறார்கள்? தேவை என்ன, சேவை என்ன என்பது குறித்து சில தகவல்களை உங்களோடு நான் பகிரப்போகிறேன். இது என் கருத்தல்ல. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இமாம் கஸ்ஸாலி அழகாக ஷேகுமார்களை குறித்தும் அவர்களினுடைய வேலைகளை குறித்தும் பேசியிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு உடல் அமைப்பை கொடுத்து இன்றைக்கு விஞ்ஞான உலகத்திலே இந்த ஹார்ட்வேர் இயங்க வேண்டுமானால் சாஃப்ட்வேர் ஒன்று தேவைப்படுகிறது. இந்த உடல் உறுப்புகளுக்கான இந்த ஹார்ட்வேருக்கான சாஃப்ட்வேராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாஃப்டான உள்ளத்தை படைத்திருக்கிறார். உடலுக்கு நோய் என்றால் அதற்கு பல்வேறு வகையான மருத்துவர்கள் இருக்கிறார்கள். முதலில் ஒரு காலம் இருந்தது, நோயும் குறைவாக இருந்தது, மருத்துவரும் குறைவாக இருந்தார்கள். நாக்கை நீட்டச் சொல்லுவார்கள், கண்ணை பார்ப்பார்கள், கையை பிடிப்பார்கள், நோயை கண்டுபிடித்து சொல்லுவார்கள். இன்றைக்கு இது எல்லாம் கேட்டுவிட்டு டாக்டர் என்ன செய்யுதுன்னு கேட்கிறார். கண்ணை பார்க்கிறாரு, காதை பார்க்கிறாரு, கையை பார்க்கிறாரு, எல்லாம் பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்கிறார். தனித்தனி துறைகள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இப்ப காலத்திற்கு ஏற்றவாறு நோய்களின் பெருக்கம், அதற்கான மருத்துவ முறைகள், சிகிச்சை முறைகள், இந்த உடலை சரி செய்கிற மென்பொருள், இந்த உள்ளம் நோய்வாய்ப்பட்டால் அதை சரி செய்வதற்கான மருத்துவர்கள் யார் இருக்கிறார்கள் என்றால் ஷேகுமார்களை தவிர உலகத்தில் அதை சரி செய்கிற மருத்துவர்கள் இல்லை. இந்த உள்ளம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து இமாம் கஸ்ஸாலி நிறைய பேசுகிறார்கள். உள்ளம் என்பது அவர்கள் சொல்லுகிற நிறைய உதாரணங்கள். உள்ளம் என்பது கரிசல் மண்ணை போல, அந்த மண்ணில என்ன போட்டாலும் விளையும். விளைச்சல் மண்ணில என்ன போட்டாலும் விளையும். இந்த உள்ளத்திற்குள்ளே எதை போட்டாலும் உழைக்கும். ஒரு விவசாயி இடத்திலே நிலம் இருக்கிறது, அற்புதமான நிலம் இருக்கிறது. அந்த நிலத்திலே முள்ளை போடுவானா, முள்ளின் விதையை போடுவானா, பலனில்லாத பொருளை போடுவானா? ஆனால் இந்த உள்ளம் என்ற விவசாயத்தில் இன்றைக்கு சமூகம் எதை போடுவது என்று தெரியாமல் உள்ளம் நிறைய கசடுகளை போட்டு வளர்க்கிறது. ஈகோ என்ற மரம் இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறது. நான் என்னை விட்ட யாருமே இல்லை என்ற ஈகோ ஒரு பக்கம் வளர்ந்து நிற்கிறது. பொறாமை ஒரு பக்கம் தீப்பிடித்து எரிகிறது. ஜங்ஷன்லேயே ஒருத்தர் கடை வச்சார். அவர் பக்கத்திலேயே மாமனார் கடைக்கு பக்கத்திலே மருமையன் கடை வைக்கிறார். ஏங்க மாமனார் கடைக்கு பக்கத்திலேயே நீங்க வைக்கிறீங்க? மாமனாரை நார்னார கிழிக்காம விட மாட்டேங்கிறாரு இல்லையா? அப்ப இங்கே பொறாமை தீ கொழுந்து விட்டு எரிகிறது. இந்த நிலத்துக்குள்ளே என்ன போடுவது, எதை களை எடுப்பது? இதற்கு ஒரு விவசாயி வேண்டாமா? அந்த விவசாயி தான் ஷேகுமார்கள். ஒவ்வொருவரின் உள்ளமும் ஒவ்வொரு தன்மையை கொண்டது. எந்த உள்ளத்தில் எதை போட வேண்டும் என்று பார்த்து பார்த்து விவசாயம் செய்வதற்கு ஷேக் தேவை. அந்த விவசாயம் தான் இங்கே நடக்கிறது. உள்ளத்தை பற்றி இன்னொரு இடத்திலே சொல்லுகிற போது இமாம் கஸ்ஸாலி இப்படி சொல்லுகிறார்கள், உள்ளம் என்பது வண்டி போன்றது என்கிறார்கள். அது ஓடிக்கொண்டே இருக்கும். வண்டி இருந்தால் ஓடணுமா இல்லையா?
ஆனால் அந்த வண்டி ஓட வேண்டுமானால் ஓட்டுநர் தேவை. பயிற்சி இல்லாத ஓட்டுநர் ஓட்டினால், நான் உள்ளத்தை ஓட்டுகிற ஓட்டுநர்கள் பயிற்சி இல்லாமல் ஒரு ஓட்டுநர் வண்டியில் ஏறி அமர்ந்தால் 10 நிமிஷத்தில் வண்டி பெரிய ஒர்க் ஷாப்பில் இருக்கும், அவர் பெரிய ஹாஸ்பிட்டலில் இருப்பார். 10 நிமிஷம் கூட தேவையில்லை இல்லையா? பிரேக் பிடிக்கிறது போல கிளச் அமுத்தினார்னா தானும் செத்து 4 பேரை சாகடிக்காம விட மாட்டார். உள்ளமும் இப்படித்தான். எங்க பிரேக் போடணும், எங்க ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், எப்படி இந்த உள்ளத்தை சரியாக கொண்டு செல்வது என்ற கலையை கற்று பயிற்சி எடுத்து பயிற்சி கொடுக்கிற ஆசான்கள் சேகுமார்கள். அவர்களிடத்திலே பயிற்சியை பெற்றால் இந்த உள்ளம் என்ற வண்டி எங்கே ஓடும் தெரியுமா? குர்ப இலாஹி, அது அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கிவிடும். மற்ற எல்லா செயல்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணக்கெடுக்கவில்லை. மலக்குகள் கிராமன் காத்திபீன யஅலமூன மா தஃஅலூன், கிராமன் காத்திபீன்கள் செய்கிற செயலை கணக்கெடுக்கிறார்கள். மா யல்ஃபது அலைஹி கல்புன் மா யல்ஃபது அலைஹி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். சொல்லுகிற சொற்களை மலக்குகள் கணக்கெடுக்கிறார்கள், சொல்லையும் மலக்குகள் கணக்கெடுக்கிறார்கள், செயலையும் மலக்குகள் கணக்கெடுக்கிறார்கள். ஆனால் உள்ளத்தை இன்னல்லாஹ யஅலமு மா ஃபி சுதூர், இந்த உள்ளம் என்ற வண்டி நேரா ரப்பிடத்தில் ஓடும். ரப்போடு நெருக்கமாகுகிற கலை சேகுமார்களிடத்தில் மட்டும்தான் உலகத்தில் இருக்கிறது, வேறு யாரிடத்திலும் இல்லை. இப்பொழுது சொல்லுங்கள், சேகுமார்கள் தேவையா இல்லையா? ரப்பின் பக்கம் நெருங்குவதற்கான வழிகளை காட்டுவார்கள், அந்த வண்டி செல்வதற்கான ஓட்டுநர்களை உருவாக்குவார்கள். தான் மட்டுமல்ல, அது போன்ற கலீஃபாக்களை உருவாக்கி சமூகத்திற்கு எப்படி அல்லாஹ்வின் பக்கம் போய் சேர வேண்டும் என்ற வழியை காட்டுகிற கலை. இன்னொரு இடத்திலே இமாம் கஸாலி பேசுகிற போது இப்படி பேசுகிறார்கள், இந்த உள்ளம் இருக்கிறதே இது காளி மைதானம், போர்க்கள மைதானம். இந்த மைதானத்திலே எப்பொழுதும் மலக்குகளுக்கும் ஜுயூசுல் மலாயிகா ஜுயூசு ஷயாத்தீன் 2 பேரும் சண்டை போட்டுக் கொண்டே இருக்கிற இடம்தான் இந்த உள்ளம். மலக்குகளின் படையும் போதும் ஷைத்தானின் படையும் போதும். நீங்க சாதாரணமா ரோட்ல போற வழியில ஒரு ஐபோன் கீழே கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆரம்பிச்சிரு சண்டை. மலக்குகளின் படை சொல்லும், எடுத்து உரியவர் யாரோ கொடுத்துருன்னு. சைத்தான் படை சொல்லும், சிம் கார்டை கலட்டு. நம்மளும் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம், அல்லாவா கொடுத்துருக்கலாம். நவுது பில்லா, அல்லாவா கொடுத்தான், அல்லாவா கொடுத்துருக்கிறான், எடு. அப்ப 2 படைகளும் மோதும். இதில் எந்த படை ஜெயிக்க வேண்டும், எந்த படை தோற்க வேண்டும்? மலக்குகளின் படை ஜெயிக்க வேண்டும், சைத்தானின் படை தோற்க வேண்டுமானால் அங்கே போராடுகிற படையாளிகளுக்கு, போர் வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்க வேண்டும். சைத்தானுடைய படையோடு மோதுகிற அளவிற்கு உள்ளத்திற்கு பயிற்சி அளித்திருக்க வேண்டும். அந்த பயிற்சி என்ன பயிற்சி என்பதை கடைசியில் நான் சொல்லுகிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த பயிற்சிக்குத்தான் சேகுமார்கள் தேவைப்படுகிறார்கள். என்னவோ தெரியவில்லை, சூரமங்கலம் பாக்கியம் பெற்ற பூமி, ஆரணி பாபாவை தாங்கிய பூமி இந்த பூமி. நான் பார்த்த நிறைய சேகுமார்கள், பாபாஜி இருந்தார்கள், ஹதரத் இருக்கிறார்கள், இது போன்று பல சேகுமார்கள். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அப்ப இந்த உள்ளம் ஒரு வித்தியாசமான மைதானம். அந்த மைதானத்திலே போராடுவதற்கு போராளிகளை உருவாக்க வேண்டும், பயிற்சி கொடுக்க வேண்டும். இன்னொரு இடத்திலே இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் உள்ளம் என்பது ஒரு அற்புதமான அறை என்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய பர்சனல் ரூம் என்கிறார்கள். அறைகள் பல வகை இல்லையா? எல்லாரும் உட்கார்ற மாதிரி ஹாலும் இருக்கிறது, பெட்ரூமும் இருக்கிறது, அல்லது ஆபீஸ் ரூம் இருக்கிறது, இப்படி பல்வேறு அறைகள் இருக்கிறது. உள்ளம் இருக்கிறதே அர்ஷுல்லா, அல்லாஹ் அமருகிற பர்சனல் ரூம். தன்னுடைய பர்சனல் ரூம்ல எல்லாரும் வந்து இருக்கிறத விருப்பப்படுவோமா? பர்சனல் ரூம்ல தான் மட்டும் இருந்து தன் வேலைகளை செய்ய வேண்டும் என்று, இது அல்லாஹ்வின் பர்சனல் ரூம். அந்த ரூமுக்குள்ள எத்தனை பேரை உட்கார வச்சிருக்கிறோம்?
அதனாலதான் சகாபாக்களை பற்றியும் இறைநேசர்களை பற்றியும் எழுதுகிற போது அவர்கள் தொழுகையிலே நின்றால் குலூபுகும் அல்லக்கும் பில் மசாஜித், பள்ளியை விட்டு வெளியே இருந்தாலும் உள்ளம் பள்ளியில் இருக்குமாம். அவங்க வெளியில தான் இருப்பாங்க, ஆனா உள்ளமெல்லாம் பள்ளியில் இருக்கும். நாம பள்ளிவாசக்குள்ள தான் இருப்போம், உள்ளமெல்லாம் வெளியில இருக்கும். போட்ட செருப்பு இருக்குமா இருக்காதா? நல்ல செருப்பை வாங்கி போட்டு வந்தோமே, வண்டி இருக்குமா இருக்காதா? இல்லையா? வயரை கூட விடுறதில்லை, கழட்டி போடுறானுங்க. அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்கிறோம், இருக்குமா இருக்காதா? அப்ப உள்ளம் இருக்கிறது அல்லவா அல்லாஹ்வினுடைய பர்சனல் ரூம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே ஒரு சஹாபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒருவர் பள்ளிக்குள்ளே வருவார், ஒருவர் பள்ளிக்குள்ளே வருவார், அவர் சொர்க்கவாசி என்றார்கள். பள்ளிக்குள்ளே இருந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வெளியே போய் விட்டு உள்ளே வருகிறார்கள். பெருமானார் சொன்னாங்க, உங்களை சொல்லல, ஃப்ரெஷ்ஷா ஒருத்தர் உள்ள வருவார், புதுசா ஒருத்தர் உள்ள வருவார், அவர் சொர்க்கவாசி. எல்லோரும் யார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? பிலால் இப்னு உயைனா ரலியல்லாஹு தஆலா. பாங்கு சொல்ற பிலாலுக்கு பேர் பிலால் இப்னு ரபாஹ். பிலால் இப்னு உயைனா ரலியல்லாஹு தஆலா உள்ளே வருகிறார்கள். பெருமானார் நீண்ட நேரம் பேசுகிறார்கள். பேசிவிட்டு பெருமானார் ஒரே ஒரு கேள்வி கேட்டார்கள், பிலால், உங்கள் உள்ளத்தில் எனக்கு இடம் இருக்கிறதா? உங்கள் உள்ளத்தில் எனக்கு இடம் இருக்கிறதா? அல்லாஹு அக்பர். அவர் சொன்னார், அல்லாஹ் வல்லாஹி யா ரசூலல்லாஹ், இறைவன் மீது ஆணையாக என் உள்ளத்தில் உங்களுக்கு இடம் இல்லை. காரணம், என் உள்ளம் முழுக்க நீங்கள் அல்லாஹுவை நிரப்பியதால், அந்த பர்சனல் ரூமுக்குள்ள அல்லாஹ் இருப்பதால் உங்களை வைக்க இடமில்லை. அந்த குத்துபு மின சஹாபி, நீதான் என் தோழர்களில் குத்துபி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உள்ளத்தில் அல்லாஹுவை வைத்துவிட்டு மற்றதையெல்லாம் வெளியாக்குகிற அந்த முறை கற்றுக் கொடுக்கிற இடம் எங்கே? உலகத்தில் எந்த காலேஜ்லையாவது, எஸ்ஆர்எம் காலேஜில் கற்றுக் கொடுக்கப்படுமா? சோனா காலேஜில்? அன்பிற்குரியவர்களை, சேகுமார்களை தவிர, கான்காக்களை தவிர அல்லாஹுவை வைக்கிற வழிகள் கற்றுக் கொடுக்கப்படுகிற இடம் உலகத்தில் எதுவும் இல்லை. இன்னொரு இடத்திலே பேசுகிற போது இப்படி பேசுகிறார்கள், இந்த உள்ளம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது ஒரு மெஷின். நம்ம பாஷையில சொல்றது அந்த வாஷிங் மிஷின். உள்ளுக்குள்ள எதை போடுறோமோ அதை சுத்தப்படுத்தும். அழுக்குகளை சுத்தப்படுத்துகிற இடம் அதுவே அழுக்கானால். சில அழுக்குகள் இருக்கிறது, நம்ம அழுக்கிலேயே சில அழுக்கு இருக்கிறது, தண்ணியை ஊத்தினாவே ஓடிடும். சில பொருட்கள் இருக்கிறது, கொஞ்சம் சோப்பு போடணும். சால்னாங்கள் நான் போயிடுச்சுன்னு சொன்னாக்கா அந்த இல்லையா, கொஞ்சம் சோப்பு போட்டு தேய்க்கணும். ஆனால் ஆடையிலே பெயிண்ட் பட்டு விட்டால் சோப்பு போட்டாலும் போகாது, டின்னர் அடிக்க வேண்டும், டின்னர் போடணும். இப்படித்தான் உள்ளத்தில் சில அழுக்குகள் லேசான முறையிலே சென்றுவிடும், சில அழுக்குகள் செல்லவே செல்லாது. இந்த உள்ளத்தின் அழுக்குகளை போக்குவதற்கு, தூய்மைப்படுத்துவதற்கு என்ன செய்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், ஒவ்வொரு பொருளின் அழுக்கை நீக்க ஒரு சாதனம் இருக்கிறது, உள்ளத்தின் அழுக்கை எதை வைத்து நீக்குவது? நீக்கியதோடு மட்டுமல்ல, இந்த உள்ளத்தை பாலிஷ் பண்ணுவது எப்படி? சகாலத்துல் குலூப். நம்ம எல்லாம் கட்டடம்லாம் கட்டி முடிச்சதுக்கு பின்னாடி மொசைக் போட்டுறோம் இல்லையா, மார்பிள் போட்டு கடைசியில் என்ன போடுவோம்? பாலிஷ். அதே மாதிரி அழுக்கை நீக்கி பாலிஷ் போடுவதற்கு என்ன வழி என்று பெருமானார் கேட்கிறார்கள். அல்லாஹ் ரசூலு ஆலம், நீங்களே சொல்லுங்கள் ரசூலே, எங்களுக்கு தெரியாது, நீங்களே சொல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து தகுத்துல் கதாயா. சில அழுக்குகளை சோப்பு நீக்குகிறது இல்லையா, சில அழுக்குகளை சொல்யூஷன் நீக்குகிறது. வண்டியில் அழுக்கப்பட்ட சர்வீஸ், கண்ணாடி அழுக்கப்பட்ட வேறொரு சொல்யூஷன் இருக்கிறது. உள்ளத்தின் அழுக்கை தொழுகைதான் நீக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தகுத்துல் கதாயா, உள்ளம் கெட்டு போயிருந்துன்னு சொன்னாக்கா ஒரு அரை கிலோ சோப்பை கரைச்சு குடிச்சா சரியா போயிடுமா? தொழுகையில் தான் உள்ளம் சரியாகிறது. சகாலத்துல் குலூப், உள்ளத்தின் பாலிஷ் திக்ருல்லாஹ், திக்ரால் உள்ளம் பளபளக்கிறது, பாலிஷ் அடைகிறது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இதை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் தன்னுடைய நூலில் அழகாக கொடுக்கிறார்கள். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அந்த நூல் என்னன்னு சொல்ல போறேன், உங்க கையில் இருக்கணும். காரணம் தமிழ்ல வந்துருச்சு, அஜாயிபுல் குலூப், உள்ளத்தின் விந்தைகள். எல்லா வீடுகளிலும் இருக்க வேண்டிய, எல்லோரும் படிக்க வேண்டிய நூல் உள்ளத்தின் விந்தைகள். ரொம்ப அற்புதமான நூல். எத்தனை உதாரணங்கள்! இன்னொரு இடத்திலே உள்ளத்தை குறித்து பேசுகிற போது இமாம் கஸ்ஸாலி பேசுவார்கள், அதை விட சிறந்த திராசு உலகத்தில் இல்லை. உலகத்தில் ஒவ்வொரு பொருளையும் நிறுப்பதற்கு தராசுகள் இருக்கிறது. தங்கத்தை நிற்கிறதுக்குன்னு ஒரு தராசு இருக்கு, பெருசா இருக்கும்ல. ஆமாவா? இவ்வளவு பெரிய திராசு இருந்துச்சுன்னா எவ்வளவு வாங்குறதுக்கு யார் ஆள் இருக்கா? தங்கத்தை நிற்கிற திராசு ரொம்ப சின்னதா இருக்கும். விறகு நிற்கிறதுக்கு, இரும்பு நிற்கிறதுக்கு. ஆனா உலகத்திலே மைனூட்டான தராசு, உள்ளத்தை விட சிறந்த தராசு என்ன இருக்க முடியும்? ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொருத்தரையும் நிறுத்து பார்க்கும் உள்ளம். அவரை பார்த்த உடனே ஒரு இடம் போடும், ஜட்ஜ்மெண்ட். இவன் நல்லவனா கெட்டவனா? அப்படி பார்த்த உடனே இந்த வண்டியை திருடுவானா இல்லை விட்டுட்டு போயிடுவானா? அறைக்குள்ள வந்த உடனே, ரூம்குள்ள வந்த உடனே இவன் சாப்பிடுவானா சாப்பிட மாட்டானா? என்ன பேச போறான்? எவ்வளவு ஜட்ஜ்மெண்ட்! இந்த திராசை போல ஒரு நீதிபதி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுகிற அற்புத திராசு, உள்ளத்தை விட சிறந்தது உலகத்தில் என்ன இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள். எது சரி எது தவறு என்று சரியாக போடுகிற திராசைத்தான் பெருமானார் சகாபாக்களாக உருவாக்கினார்கள். அபூ குர்ஸஃபா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திராசு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா, கண்ணாடியை போன்று இருந்தது. முன்னால் உள்ளவர்களினுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை உணர்ந்து சொல்லுவார்கள் பெருமானார். இந்த உள்ள சரியானால் அல்லஃப பைன குலூபிஹிம் ஃபஸ்பஹ்தும் பிநிஅமத்திஹி இஹ்வானா. அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்த விதம். அபூ குர்ஸஃபா வர்றாரு, வீட்டில இருந்து வரும்போதே நியத் பண்ணிட்டு வர்றாரு, நாயகத்திட்ட போகணும், ஒரு பெரிய பேப்பர் எடுக்கணும், எது நல்லது எது கெட்டதுன்னு கேட்கணும். ரசூலுல்லாஹ் நல்லது சொல்லுவாங்க, ஃபுல்லா எழுதணும். எது கெட்டதுன்னு சொல்லுவாங்க, அது ஃபுல்லா எழுதணும். எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு வர்றார். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து உட்கார்ந்த உடனே, ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். பெருமானார், அலைக்கும் ஸலாம் யா அபா குர்ஸஃபா, நீ என்ன நினைத்து வந்தா என்பதை நான் சொல்லட்டுமா நீ சொல்கிறாயா? உள்ளத்துக்குள்ள இருக்கிறத நான் சொல்லட்டுமா நீ சொல்கிறாயா? ரசூலை, என் உள்ளத்தில் என்ன நினைத்து வந்தேன் என்று சொல்வீர்களா? சொல்லுகிறேன் அபூ குர்ஸஃபா. எது ஹைர் எது ஷர் என்று கேட்பதற்கு தானே வந்தாய்? அந்த சாதிக் அந்தல் மஸ்தூக் யா ரசூலல்லாஹ். நினைத்து வந்ததை அப்படியே சொல்லுகிறீர்கள் நாயகமே. உங்களை விட சிறந்த உண்மையாளரை கண்டதே இல்லை ரசூலே. இப்படி ஒரு ஆசானை என் வாழ்நாளில் முன்னும் பார்த்ததில்லை, பின்னும் பார்த்ததில்லை. சிறந்த ஆசானே, எது நல்லது எது கெட்டது? பெருமானார் ரொம்ப ஷார்ட்டா சொன்னாங்க, எதை செய்கிற போது உன் உள்ளத்தில் சந்தோஷம் ஏற்படுகிறதோ அது நல்லது, எதை செய்கிற போது உன் உள்ளத்தில் பதட்டமும் கலக்கமும் திடுக்கமும் ஏற்படுகிறதோ அது கெட்டது, விட்டுவிடு என்று 2 வரிகளில் பெருமானார் முடிக்கிறார்கள். நல்லது கெட்டதை தீர்மானிக்கிறார்கள். உள்ளத்திற்குள் என்ன இருக்கிறது என்பதை கூட உணர்கிற ஆற்றல் இந்த தராசுக்கு உண்டு. இது ரசூலுக்கு மட்டுமல்ல, தன் தோழர்களுக்கும் தந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹுவின் ஆட்சி காலத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு கனவு காணுகிறார்கள். கனவு. பெருமானார் தொலை வைக்கிறார்கள். கனவுல தொலை வைத்து விட்டு ஒரு இடத்திலே பெருமானார் வந்து படுக்கிறார்கள். கனவு. ஒரு பெண்மணி புர்காவோடு வருகிறார்கள். பெருமானாருக்கு தட்டு நிறைய பேரித்தம்பளம் தருகிறார்கள். கனவு. பெருமானார் ஒரு பேரித்தம்பளத்தை எடுத்து சாப்பிட்டார்கள். ஒன்றை அலி ரலியல்லாஹுவுக்கு கொடுத்தார்கள், மற்றதை தொலை வந்தவர்களுக்கு கொடுங்கள் என்றார்கள். இதெல்லாம் எதில் நடக்குது? கனவில் நடக்கிறது. திடீரென்று விழித்து பார்க்கிறார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா. பேரித்தம்பளம் சாப்பிட்ட ருசி நினைவில் தெரிகிறது, நாக்கில் இருக்கு. ராத்திரி பேரிச்சம்பளமே சாப்பிடலையே, ஆனால் ருசி தெரிகிறதே. இதற்கு இடையிலே ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லப்படுகிறது. யாரின் ஆட்சி காலம்? உமர் ரலியல்லாஹுவின் ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு தஆலா தொழுக வைக்கிறார்கள். பெருமானார் எங்கு படுத்தார்களோ அங்கு வந்து படுக்கிறார்கள். கனவுல பார்த்த மாதிரி இங்கே நடக்குது. படுத்த
கொடுத்து முடிச்சோன்னு ஒரு பெண்மணி வந்தார்கள். நிஜத்திலேயே தட்டு நிறைய பேரித்தம்பளம் கொண்டு வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு ஒரு பேரித்தம்பளத்தை எடுத்து சாப்பிட்டார்கள். ஒரு பேரித்தம்பளத்தை அலி ரலியல்லாஹுவுக்கு கொடுத்தார்கள். தொலை வந்தவர்களுக்கு பிரித்து கொடுங்கள் என்றார்கள். கனவுல பார்த்த மாதிரியே இருக்குதே மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. சரி உமர் ரலியல்லாஹுவை டெஸ்ட் பண்ணிடுவோம். நேராக உமர் ரலியல்லாஹ்ட்ட போய் இவ்வளோ பெரிய ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பளம் தர்றீங்களே, ஒரு 3 நாள் தரலாம்ல. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இன்றைய கனவிலே பெருமானார் உங்களுக்கு 1 தந்தார்கள், அதனால் 1 தருகிறேன். அலி ரலியல்லாஹுவின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை கூட உணர்கிற ஆற்றல் இந்த உமர் ரலியல்லாஹுவின் உள்ளத்திற்கு இருந்ததே. இது எப்படி இருந்தது? பெருமானாரின் உருவாக்கம். இந்த உருவாக்கத்திற்கு ஒரு முஅல்லிம் வேண்டாமா, ஒரு முரப்பி வேண்டாமா, ஒரு ஷேக் வேண்டாமா? இல்லாமல் உருவாக்க முடியாது. கேட்டாங்க, இது எப்படி முடியும், உங்களால சாத்தியம்? அறிவின் கடல் அலி ரலியல்லாஹு கேட்கிறாங்க. ஹாதாம் மின் ஃபதுலில் ஈமான், இது ஈமானின் அருள் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? மனிதர்களின் உள்ளத்தில் அல்ல, உஹதுன் ஜபலுன் யுஹிப்புனா நுஹிப்புஹு, மலை பாறையின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை கூட உணர்ந்து சொன்னார்கள் என்றால் அந்த தெராசு எவ்வளவு சிறப்பான தெராசாக இருக்க முடியும்? the judgment தெராசு உஹதுன் ஜபலுன் யுஹிப்புனா நுஹிப்புஹு, உஹது நம்மை பிரியப்படுகிறது, நாம் உஹதை பிரியப்பட வேண்டும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்காகத்தான் சொன்னாங்க, யாராவது மதீனாவுக்கு போனா உஹதுக்கு போய் ஒரு புள்ளையாவது வாங்கிட்டு வாங்கன்னாங்க. ஒரு புள்ளையாவது, அங்கே விற்கப்படுகிற பொருட்களில் ஒரு புள்ளையாவது வாங்கி கொண்டு வாருங்கள். காரணம், நம்மை பிரியப்படுகிறது, நாம் அதை பிரியப்பட்டதற்கான அடையாளம் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். உஹதுக்கு செல்லுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. அங்கு நிறைய வாங்கி வருகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அப்ப இது ஒரு அற்புதமான தராசு. இன்னொரு இடத்துல இமாம் கஸாலி பேசும்போது இப்படியே பேசுகிறார், உறுப்புகளின் முதலாளி உள்ளம். உறுப்புகள் எல்லாம் தொழிலாளியா, உறுப்புகளின் முதலாளி ரைஸ் உள்ளம். முதலாளி சொல்றதை தானே தொழிலாளி கேட்பாரு. இதை பெருமானார் அழகாக இப்படி சொல்லுகிறார்கள், உடலில் ஒரு உறுப்பு இருக்கிறது, அது சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும், அது கெட்டு போனால் எல்லாம் கெட்டு போகும். என்ன தெரியுமா? அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இந்த முதலாளி எப்படி இருக்க வேண்டும் என்ற கலை இங்கு போதிக்கப்படுகிறது. இன்னொரு இடத்திலே சொல்லுகிற போது அழகாக சொன்னார்கள், உள்ளம் என்பது கல்கிருதா, குரங்கு மாதிரின்ட்டாங்க. உள்ளத்தை தாம் போக்குக்கு விட்டுட்டோன்னு சொன்னா அது நப்சோட சேர்ந்து எல்லா தவறுகளுக்கும் வழிவகுத்து விடும். உள்ளம் என்பது கல்கிர்தா. ரூஹுல் பயான்ல அழகாக சொல்லுவார்கள். அல்லாமா ரூமியினுடைய உதாரணங்கள், அல்லாமா சாதியினுடைய உதாரணங்கள் நிறைய ரூஹுல் பயான் என்ற கிதாப்ல வரும். அதுக்கும் தமிழாக்கம் பண்ணிட்டாங்க. எஸ் அப்துல் காதர் ஹஜரத் உட்கார்ந்து இந்த சேலத்தில் தான் தமிழாக்கம் செய்திருக்கிறார்கள். அதற்கும் இந்த சேலம் கிடைத்த பெரிய பாக்கியம் இல்லையா? அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களே, அதிலே ஒரு வரலாறு எழுதுவார்கள். அல்லாமா ரூமி சொல்றாங்க, ஒரு ஆள் குரங்கு வளர்த்தானா, ஆனா சொன்னதெல்லாம் கேட்கும். அந்த குரங்கு நல்ல குரங்கு, சொன்னதெல்லாம் கேட்கும். ஒரு விருந்தாளி வந்துட்டார், போய் தட்டை எடுத்துட்டு வா. கரெக்டாக தட்டை கொண்டு வந்துச்சு. ஆனால் கையிலே வைத்திருக்கிற குச்சியை வைத்து அடிக்கிறான். கீச் என்று கத்தி கொண்டு ஓடுகிறது. போய் தண்ணி எடுத்துட்டு வா. தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சிருச்சு. திருப்பி அடித்த உடனே கத்திட்டு ஓடுது. வந்திருக்கிற விருந்தாளிக்கு கோபம், சொன்னதெல்லாம் கேட்குது, இந்த ஆள் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்து வச்சிச்சு. திருப்பி அடித்தான். விருந்தாளிக்கு கோபம் வந்துருச்சு. சொல்றதெல்லாம் கேட்குது, எதுக்கு அடிக்கிற? இனி அடிக்கக்கூடாது. அதான் சொல்றதை கேட்குதுல, கேட்கலன்னா அடிக்கலாம், கேட்கறதையும் அடிக்கிற. சரி, நீ சொன்னதுக்காக அடிக்கல, போய் சாம்பார் எடுத்துட்டு வா. சாம்பார் எடுத்துட்டு வந்து வச்சிச்சு. அடிக்கலை, வீட்டுக்காரன் அடிக்கலை. அடிக்கலைன்னு அப்படி பார்த்துட்டு அந்த சாம்பாரை தூக்கி விருந்தாளி தலையில கொட்டி விட்டு ஓடிடுச்சு. அப்பதான் விருந்தாளி சொன்னா, அடிச்சுக்கிட்டே இருக்கணும், அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த உள்ளத்தையும் சரியாக பராமரிக்கவில்லை என்றால் அது தவறான வழிக்கு எளிதாக கொண்டு போய் சேர்த்து விடும். அந்த பராமரிப்பதற்கு ஒரு முரப்பி தேவை என்று எழுதுகிறார்கள்.
இன்னொரு இடத்திலே எழுதுகிற போது இமாம் கஸ்ஸாலி இப்படி சொல்லுகிறார்கள், உள்ளம் இருக்கிறதே கத்திஃபுல், குழந்தையை போல. 2 பலூனை கையில கொடுத்துட்டு 3வது ஒரு பலூனை கொடுத்து பாருங்க, வேணான்னு சொல்லவே சொல்லாது. இதை கீழே வச்சுட்டு அதை வாங்கும், அப்ப அதை வச்சுட்டு இதை பிடிக்கும், இதை வச்சுட்டு அதை பிடிக்கும், எதையுமே விட மனசு வராது. இதுதான் இந்த உள்ளம். உள்ளத்துக்கு எல்லாம் வேணும். போதும் என்ற மனம் இந்த உள்ளத்திற்கு வர வேண்டுமானால், துன்யாவை பற்றி புரிய வைக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு முரப்பி தேவை. இந்த உள்ளத்துக்கு புரிய வைப்பதற்கு ஒருவர் தேவை. துன்யா என்பது வித்தியாசமானது, உலகம் என்பது விசித்திரமானது. இந்த உலகத்தை புரிய வைப்பதற்காக வேண்டியே ஷேகுமார்கள் தேவைப்படுகிறார்கள். இன்னொரு இடத்துல சொல்லுகிற போது இமாம் கஸ்ஸாலி இப்படியே சொல்லுகிறார்கள், உள்ளத்தை போன்ற சுவர் உலகத்தில் எதுவும் இல்லை என்கிறார்கள். சுவர் இருந்தால் அதிலே போஸ்டர் ஒட்டப்படும், சித்திரம் வரையப்படும். ஆனா இந்த உள்ளத்துல எத்தனை போஸ்டர் தெரியுமா? ஒரே சிந்தனையில் என்னைக்காவது இருந்திருக்கிறோமா? ஒரு மணி நேரம் இருக்க முடியுமா? கொஞ்ச நேரத்தில் அந்த போஸ்டர் மாறி 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 ஒட்டப்பட்டு கொண்டே இருக்கும். உலகத்திலேயே அதிகமான போஸ்டர்கள் ஒட்டப்படுவது உள்ளத்தில் தான். வெளிச்சுவற்றில் எல்லாம் ஏதாவது ஒரு போஸ்டர் ஒட்டிட்டா அது 10 நாள் இருக்கும், 5 நாள் இருக்கும். ஆனா இங்கே எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் எவ்வளவு போஸ்டர்கள் ஒட்டப்படுகிறது. நல்லதும் ஒட்டப்படுகிறது, கெட்டதும் ஒட்டப்படுகிறது. போஸ்டர்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இதில் எது நல்லது? நல்லது மட்டும் உள்ளே ஒட்டப்பட வேண்டும், கெட்டது அகற்றப்பட வேண்டும் என்ற நிலை உருவாக வேண்டுமானால், நம்ம வீட்டுக்கு வெளியில இங்க விளம்பரங்கள் ஒட்டக்கூடாது அப்படின்னு எழுதி வைக்கிறதுக்கு ஒரு வீட்டுக்கார் வேணுமா இல்லையா? இல்லாட்டி எல்லாம் எழுதுவான். அதே மாதிரி இங்கு எது வர வேண்டும், எது வரக்கூடாது என்று சரி செய்வதற்கு ஒரு ஷேக் தேவைப்படுகிறார்கள். இத்தனை காரணங்களையும் சொல்லிவிட்டு இமாம் கஸ்ஸாலி இந்த உள்ளங்களை பல்வேறு வகைகளாக பிரித்து காட்டுகிறார்கள். உள்ளம் பல்வேறு வகை என்று சொல்லிவிட்டு அதுல நிறைய சொல்லுகிறார்கள். நான் ஒரு 10 வகை உள்ளத்தை மட்டும் சொல்ல போகிறேன். கடிகாரத்தை பார்க்க தேவையில்லை, சரியான நேரத்தில் முடித்துக் கொள்ளுவேன். அன்பிற்குரியவர்களே, முதல் வகை உள்ளம் இருக்கிறதே, இந்த உள்ளம் ஃபஹியக்கல் ஹிஜாரா, மணலை பூமியை சரி செய்யவில்லை என்றால் அது இறுகி போய்விடும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், சரி செய்யவில்லை என்றால் பூமி சரியாக உழப்படவில்லை, அதிலே விதை போடப்படவில்லை, அதிலே நீர் பாய்ச்சப்படவில்லை என்று சொன்னால் அந்த பூமி என்னவாகிவிடும்? கல் ஹிஜாரா அசத்து கஸ்வா, இறுகி போய்விடும். அதே மாதிரி தான் இந்த உள்ளமும் நிலத்தை போன்றது. அதை உழ வேண்டும், அதற்கு நீர் பாய்ச்ச வேண்டும், அதற்கு உரமிட வேண்டும், அதற்கு விதை போட வேண்டும், அதை உருவாக்க வேண்டும். இத்தனை வேலைகளும் இந்த உள்ளத்திற்கு தேவைப்படுகிறது என்று குர்ஆன் பேசுகிறது. அப்ப நாம நம்முடைய உள்ளத்தை சரி செஞ்சிருக்கிறோமா? இது வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உள்ளத்தை உழுதிருக்கிறோமா? உள்ளத்திலே என்ன போட வேண்டும், எது போடக்கூடாது என்று நாம் யோசித்திருக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, உள்ளம் என்பது உழப்படாத நிலம், அதை உழுதால்தான் பயிரிட முடியும் என்று சொல்லுகிறார்கள் இமாம் கஸ்ஸாலி. இது குர்ஆன் சொல்லுகிற உதாரணங்கள். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது வகை உள்ளத்தை பற்றி சொல்லுகிற போது கானூ கௌமன் அமீன், குருட்டு இதயங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். கௌமன் அமீன், குருட்டு சமுதாயமாக இருந்தார்கள். அப்படின்னா என்ன? எது ஹக்கு எது பாத்தில் தெரியாது, எல்லாமே அவர்களுக்கு ஒன்றாக தெரியும். சில பேர்கள், குருடனுக்கு எது வெளிச்சம் எது குருடுன்னு தெரியுமா? எது நல்லது எது கெட்டது தெரியுமா? எது பள்ளம் எது மேடு தெரியுமா? எதுவுமே தெரியாது. அதே மாதிரி தான் சமூகத்திலே நிறைய பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எது நல்லது எது கெட்டது தெரியல. வட்டி வாங்குறது, வட்டியை போய் ஹராம்னு சொல்றீங்களா என்று சொல்பவர்கள் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். லஞ்சம்லாம் இல்லாமல் இன்னைக்கு உலகத்தில் வாழ முடியுமா? எந்த காலத்தில் இருக்கிறீங்க? பொய்யெல்லாம் சொல்லலைன்னு சொன்னாக்கா நம்மளை கீழே அமுக்கிட்டு மேலே எந்திரிச்சு போயிடுவானுங்க ஹஜ்ரத் என்று சொல்லுகிற தவறெல்லாம் சரியாக, சரியெல்லாம் தவறாக. நிதாய மெம்பருல் மிஅராப் என்ற ஒரு உருது நூலிலே ஒருவர் அழகாக எழுதியிருந்தார்.
திருநெல்வேலிக்கு ஒருத்தன் போனானா, திருநெல்வேலிக்கு நல்ல அல்வா சாப்பிட்டுருக்கிறான், வெளிநாட்டுக்காரன். அல்வா சாப்பிட்டு விட்டு ஜோப்பை தொட்டு பார்த்தால் பைசா இல்லை, காசு ஒன்றுமே இல்லை, 1/2 கிலோ அல்வா அடிச்சிட்டான். ஆனால் கடைக்காரை சும்மா விடுவானா? காசு இல்லைங்கிறத வேற திமிரா சொல்கிறான். அதெல்லாம் காசு இல்லை, நான் ஒன்றும் செய்ய முடியும். நேராக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்க காவலர்களும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அந்த காலத்தினுடைய சட்டத்தின்படி கரும்புள்ளி செம்புள்ளி எல்லாம் குத்தி மொட்டை அடித்து கழுதை மேலே ஏற்றி ஊர்வலம் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சிட்டானுங்க. வெளிநாட்டுக்கு போன உடனே வெளிநாட்டுக்காரர்கள் கார்குசாரி கேட்டாங்களாம், இந்தியா எப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவன் சொன்னானா, இந்தியா மாதிரி ஒரு சூப்பர் நாடு உலகத்திலேயே இல்லை, ஹல்வா ஃப்ரீயாகவே கொடுத்தானுவான், காசே வாங்கலை. நான் காசு இல்லைன்னு தான் சொன்னேன், நான் முடிவெட்டணும்னு நினச்சேன், மொட்டை ஃப்ரீயாகவே அடித்தான். நம்ம ஊரில் மாதிரிலாம் இல்லை, மொட்டை அடித்து அனுப்பலை, கரும்புள்ளி செம்புள்ளி கோலம் போட்டு தலையிலே கோலம் போட்டு அழகு பார்த்தவர்கள். நம்ம ஊர்லாம் சுட்டி காட்டுவதற்காக சிடு மனிதர்களை வைத்திருப்பார்கள், வேகமாக சுட்டி காட்டுவான். ஆனால் இந்தியர்கள் அப்படி அல்ல, சுட்டி காட்டுவதற்கு இதமானவர்கள் சுட்டி சிறுவர்கள் ஃப்ரீயாகவே கொடுத்தான். நம்ம ஊர்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு சொகுசு வாகனம், வேகமாக போகிற வாகனத்தை கொண்டு வந்து சீக்கிரம் காட்டிடுவான். மெதுவாக பார்க்கணுங்கிறதுக்காக கழுதையை கொண்டு வந்தான், அதுக்கும் ஃப்ரீ. எல்லா தப்பையும் சரியாக நினச்சிருக்கான். அப்போ தவறுகள் எல்லாம் சரியாக. இதை போன்றுதான் இன்றைக்கு சமூகத்திலும் நிறைய தவறுகளை நாம் சரி என்றே நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இல்லாமல் சமூகத்தில் வாழ முடியாது என்கிற அளவிற்கு இவர்கள் யார்? கானு கௌமன் அமீன், குருட்டு சமூகம் என்று குர்ஆன் பேசுகிறது. நிறைய உள்ளங்கள் குருடாய் இருக்கிறது, அதற்கு வெளிச்சம் ஊட்ட வேண்டிய வேலை நடக்க வேண்டியிருக்கிறது. இன்னும் சில உள்ளங்களுக்கு குலூபுகும் கதமல்லாஹு அலா குலூபிஹிம், பாவம் செய்து பாவம் செய்து பாவம் செய்து அல்லாஹ் அந்த உள்ளங்களை எல்லாம் இறுக வைத்து விட்டான், முத்திரையிட்டு விட்டான். முத்திரையிடப்பட்ட உள்ளங்கள் என்று குர்ஆன் சில உள்ளங்களை பேசுகிறது. என்ன சொன்னாலும் பாவத்தை விட்டு வெளியே வர மாட்டான், முத்திரையிடப்பட்டு விட்டது குர்ஆன் பேசுகிறது. சில உள்ளங்கள் இருக்கிறது அம்ரால், நோய் பிடித்த உள்ளங்கள். அதற்கு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, சமூகத்தில் ஒரு 6 நோய் தீர்க்கப்பட வேண்டிய நோய், இது ஷேகுமார்கள் இல்லாமல் தீர்க்கப்படாது என்று. உள்ளத்துக்குள் இருக்கிற நிறைய நோய்களில் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற 6 பெரும் நோய்கள், தொற்று நோய்கள். அந்த நோய் சாதாரண நோய் இல்லை, இங்கிருந்து அங்க பரவும், அங்கிருந்து அங்க பரவும். அந்த 6 நோய்கள், அந்த 6 குணங்களில் எது இருந்தாலும் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது என்கிறார்கள். அதுல முதல்ல கிபுர், பெருமை. இன்னைக்கு பெருமை என்பது நம்முடைய உள்ளத்தில் இல்லாமல் இருக்கிறதா? எங்கு பார்த்தாலும் பெருமை. பைல்வான் அப்துல்லாஹ் இப்னு முத்ரிஃப் பைல்வான். இந்த பைல்வான்கள் எல்லாம் பைல்வான்கள் இடத்தில் மோதுவதில்லை. அப்ப சுப்பை யாராவது ரோட்ல போனான்னு அவனை தட்டி பாப்பா, அவரையா சண்டைக்குமா? அப்படி ஒரு அப்ப சுப்பையை தட்டி விட்டு சண்டைக்கு வர்றியா, நான் யார் தெரியுமா என்று இந்த பைல்வான் கேட்கிற போது அவர் அழகாக சொன்னார், நல்லா தெரியுமே, அவ்வளுக்கு நுத்துஃபா, உன் ஆரம்பம் ஒரு அசிங்கம், ஆகிருக்க ஜீஃபா, உன்னுடைய இறுதி நீ ஜடலம், பிணம், பைனகுமா தஹ்மிலுல் கதரா, இந்த ரெண்டுக்கும் இடையில் பையன் கிளாஸுக்கு பேக்க தூக்கிட்டு போகிற மாதிரி மலத்தை தூக்கி கொண்டு செல்லுகிற ஜடலம். உனக்கு எதற்கு பெருமை? உனக்கு எதற்கு பெருமை? இந்த பெருமை என்ற நோய் உள்ளத்தை தாக்கி வாழ்கிறது. நம்ம கஸாலி சொல்றாங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே. இன்னைக்கு பார்த்திருந்தாங்கன்னாக்கா அல்லாஹு அக்பர். இன்னொரு பக்கம் பொறாமை. மாமியாவும் மருமகளும் சண்டை போடாம இருக்கிற ஒரே இடம் இங்க ஆஜாத் நகர் மட்டும்தான். ஏன்னா நான் வீட்டுக்கு போகணுமா இல்லையா? இல்லையா? அப்ப இந்த பொறாமை தீ எங்கும் பற்றி கொண்டு இருக்கிறது. நஹ்னு கஸம்னா பைனகும் மஈஷா, வாழ்க்கையை நாம் பங்கு வைத்து கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். பொறாமை எதற்கு என்று ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அப்துல் காதர் பாய் இப்படிதான் இருப்பாரு, அப்துல் ரஸாக் பாய் இப்படிதான் இருப்பாரு, அப்துல் ரஹ்மான் பாய் இப்படிதான் இருப்பாரு. அல்லாஹ் பங்கு வைத்ததில் எதற்கு பொறாமைப்படுகிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆனால் பொறாமை இல்லாத இல்லங்கள் இல்லை, வீடுகள் இல்லை, சமூகம் இல்லை. இந்த நோயிலிருந்து எந்த மருந்தை கொண்டு இந்த நோயை சரி செய்வது? மூன்றாவது அதாவா, விரோதம். அல்லாஹு அக்பர், விரோதம்.
எங்கு பார்த்தாலும் விரோதம். இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா. உங்களுக்கு எதிரி சைத்தான் மட்டும்தான், வேற யாருமே இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இன்னைக்கு அண்ணன் தம்பிகள் அவ்வளவு எதிரிகளாக இருக்கிறார்கள், மாமன் மச்சான்கள் எதிரிகளாக இருக்கிறார்கள், உறவுகளுக்குள்ளே எதிர்ப்புகள் இருக்கிறது. அண்ணன் பேச்சு என்ன செரிக்கலைங்கிறாரு, 30 வருஷமா பேசல. அண்ணன் பேசுனது செரிக்கலையா, மீன்லாம் செரிச்சிருச்சு, 500 கிலோ மீன் செரிச்சிருச்சு, அப்போ 1000 கிலோ கறி செரிச்சிருச்சு, எல்லாம் செரிச்சிருச்சு. அண்ணன் பேசின அந்த 2 வார்த்தை செரிக்கவே இல்லை. அப்ப இந்த உள்ளம் என்ன மாதிரி கெட்டு போய் கிடக்குது. விரோதத்திலே மூழ்கி போய் அழுகி போன உள்ளங்கள் வாழுகிற காலம் கொஞ்ச நாள். 60க்கும் 70க்கும் 60 வயசுக்காரத்தை போய் கேட்டு பாருங்க, உங்க பிளாஷ்பேக் சொல்லுங்க, 60 வருஷம் எப்படி ஓடுச்சுன்னு கேளுங்க. இப்படி கண்ணு சிமிட்டு முழிச்ச மாதிரி தெரியுது, 60 வருஷம் ஓடிருச்சு ஹஜ்ரத் சொல்றாங்களா இல்லையா? அப்ப அன்பிற்குரியவர்களே, உள்ளம் முழுக்க அதாவா, விரோதமும் குரோதமும், இன்னொரு பக்கம் கஞ்சத்தனம் என்ற நோய். அல்லாஹ் கொடுத்ததில் கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது? இமாம் கஸாலியே கேட்கிறாரு, கொடுக்கிற போது நினைக்கணுமா? கொடுக்கிற போது என்னதுன்னு நினைக்க கூடாது. கொடுத்தவன் கொடுக்க சொல்லுகிறான், கொடுக்கிறேன், நமக்கு என்ன இருக்கிறது? எவனோ கொடுத்தவன் கொடுக்க சொல்கிறான், கொடுத்து விட்டு போக வேண்டியது தானே என்று இமாம் கஸாலி கேட்கிறார்கள். இந்த கஞ்சத்தனம் ரப்புக்கு பிடிக்காதது. இதையும் அல்லாம ரூமி அழகாக சொல்லுவார்கள். நான் இந்த மாணவர்களுக்கு சொல்லுவது போல இந்த ரூமி சொல்லுகிற உதாரணங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். உயிரும் உடலும் பேசிக்கொண்டதாம். அப்ப இந்த உயிர் உடம்பை பார்த்து சொன்னச்சான், உன்னை நான் எத்தனை கிலோமீட்டர் தூக்கிட்டு போயிருக்கேன் தெரியுமா? உயிர் இல்லைன்னு சொன்னா நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்க முடியுமா? நான் இங்க வந்து பேச முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், 60-70 வயசு வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் தூக்கிட்டு போயிருக்கோம் இந்த உயிர். அல்லாஹு அக்பர். அப்ப உயிர் எல்லாம் பேசிட்டு சொல்லிச்சான், உனக்கு அவ்வளவு குழந்தை வேணும்னாலும் நான் வேணும், வியாபாரம் வேணும்னாலும் நான் வேணும், உயிர் என்ற நான் வேணும், எல்லாத்துக்கும் நான் வேணும். இவ்வளவும் உனக்கு செஞ்சு கொடுத்ததுனால உடம்பே எனக்கு கூலி கொடுன்னு கேட்டுச்சான். உடம்பை பார்த்து உயிர் கேட்டது கூலி. அப்ப உடம்பு சொல்லுச்சான், உனக்கு என்ன கூலின்னுச்சான். நான் எதில் ஆனந்தம் அடைகிறேனோ அதுதான் எனது கூலி. இல்லையா? முதலாளி கூலியை கொடுக்கும்போது தொழிலாளி என்ன செய்வான்? 32 பல்லையும் காட்டுறானா இல்லையா? ஆனந்தம் அடைகிறான். எனக்கு எது ஆனந்தமோ அதுதான் என் கூலி. அப்ப உடம்பு உயிரை பார்த்து கேட்டுச்சான், எப்பொழுது நீ ஆனந்தம் அடைகிறாய் உயிரே என்று கேட்கிற போது, ஏழைக்கு கொடுக்கிற போது நான் அடைகிற ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. அந்த ஏழையின் கையிலே, கஷ்டப்படுபவர்களின் கையிலே, நம்முடைய உறவுக்காரர்களில் ரொம்ப கஷ்டத்தோடு இருப்பவர்களின் கையிலே கொண்டு போய் கொடுக்கிற போது, ஃபீஸ் கட்ட வழி இல்லைன்னு இருப்பாங்க, ஒரு 5000 10,000 அதை கொண்டு போய் கொடுக்கிற போது அவர்கள் அடைகிற ஆனந்தம், அப்ப ரூஹுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதற்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை. இல்லையா? அப்ப கஞ்சத்தனம் இந்த நப்சுக்கு ஏற்படுகிற பெரும் நோய். கோபம் 5வதாக சொல்லுகிறார்கள். கோபம் நப்சுக்கு சண்டை, சின்னதுக்கெல்லாம் கோபம், ஒண்ணுக்கு அறியாதுக்கெல்லாம் கோபம். இதனால் பல நாட்கள் பேசாமல் மனைவியோடு, கட்டிய மனைவியோடு பேசாத கணவன், கணவனோடு பேசாத மனைவி. எதனால? என்ன? ஒரு சின்ன கோபம். இன்னொரு பக்கம் காமம். காமம் தலைவிரித்தாடுகிறது. இதெல்லாம் உள்ள நோய்கள். இந்த உள்ள நோய்களை சரி செய்வதற்கு மருத்துவர் வேணுமா வேணாமா? இன்னொரு இடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், 5வதாக இந்த உள்ளம் இருக்கிறதே குலூபுல் லாஹியா, சில உள்ளங்கள் இருக்கிறது, இது கஃப்லத், பொடுபோக்கான உள்ளங்கள். அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த கஃப்லத்திலேயே இருக்கும். காலையில சுபுக்கு எந்திரிக்கும் போது கைதான் போடும், இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கலாம். அப்புறம் சில பேர் அலாரத்தை தலையிலே அடிக்கிற அல்ல இருக்கு, எழுப்பி விட்டியான்னு டமார்னு அடிப்பான். அவன் தான் அலாரமே வச்சிருப்பான். குலூபே லாஹியா, சில உள்ளங்கள் கஃப்லத். அதையும் அல்லாம ஹக்கானி எழுதி இருக்கிறார்கள். அன்னைக்கே எழுதிட்டாங்க அல்லாம ஹக்கானி. ஒரு ஆள் 25 வயசுல முரீது வாங்கலான்னு நினைச்சாராம். 25 வயசுல முரீது வாங்கலான்னு. அப்புறம் நப்சு சொல்லுச்சான், உள்ளம் சொல்லுச்சான், ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வாங்கிடலாமே. கல்யாணம் பண்ணின உன்ன இந்த உள்ளம் சொல்லுச்சான், ஒரு குழந்தைய பெற்றுட்டு வாங்கிடலாமே. குழந்தைய பெற்ற உன்ன அவனை ஸ்கூல்ல சேர்த்துட்டு வாங்கிடலாமே.
ஸ்கூலில் சேர்த்தோன்னே ஒரு 5வது முடித்தோடனே பையன் 5வது முடித்தோடனே போய் முரீது வாங்கிடலாம். 5வது முடித்தோடனே 10th எவ்வளோ முக்கியம், அது முடித்தோடனே முரீது வாங்கிடலாம். 10th முடித்தோடனே +2 அவனுடைய லைஃபையே மாற்றி போடக்கூடியது, அது முடித்தோடனே வாங்கிடலாம். +2 முடித்தோடனே காலேஜ் என்ன ஒரு 3 வருஷம், அது முடித்தோடனே வாங்கிடலாம். காலேஜ் முடிச்சிட்டான் பையன், அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வாங்கிடலாம். பையனுக்கு கல்யாணமும் பண்ணியாச்சு, ஒரு கண்ணாசை, ஒரு பேரப்புள்ள, அதில் பேச்சு கூட வந்துடக்கூடாது, ஒரு பேரப்புள்ளையை பார்த்த உடனே நம்ம முரீது வாங்கிடலாம். பேரப்புள்ளையும் பிறந்தாச்சு, அதை ஸ்கூலில் சேர்த்த உடனே இப்படியே போயிட்டுருக்கு. 75 வயசு, 25 நினைச்சவருக்கு 75 ஞானம் பிறக்கிறது. நேராக சேகை பார்க்க வந்துட்டார். ஒரு சேகை பார்க்க வந்து அந்த சேகட்டையே நான் முரீது வாங்கலான்னு நினச்சேன், அவர் மௌத்தா போயிட்டார். ஆனால் 75-50 வருஷம் கழித்து உங்கள்கிட்ட முரீது வாங்க வந்திருக்கிறேன், எனக்கு முரீது கொடுங்க. சேகுமார்கள் என்றைக்குமே இறைநேசர்கள், சேகுமார்கள் நேருக்கு நேர் பதில் சொல்வதில்லை. தாராளமாக முரீது தருகிறேன், உனக்கு முரீது தர வேண்டுமானால் கடற்கரைக்கு வர வேண்டும், அங்கே வச்சு தான் முரீது தருவேன். நேராக கடற்கரை கூப்பிட்டு போயிட்டாரு, உட்கார வச்சுட்டாரு. 5 மணி நேரம் ஆச்சு, 6 மணி நேரம் ஆச்சு, முரீது தரல. உடனே சேகை கூப்பிட்டு டென்ஷனில் 75 வயசில் எப்படி இருக்கும், முரீது தர்றேன்னு வர வச்சுட்டு இன்னும் முரீது தராமல் கடலையே பார்த்துட்டு உட்கார வைக்க சொல்கிறீங்களே, முரீது எப்போ தருவீங்க? இல்லை, இந்த கடல் அலையெல்லாம் ஓஞ்சதுக்கு பின்னாடி தர்றேன். இந்த அலையெல்லாம் எப்போ முடியுது? ஏன்னா என்ன அலைகள் எல்லாம் ஓஞ்சு கபருக்கு போகிற நேரத்தில் முரீது வாங்க வந்திருக்கிறேன். என்ன அலைகள் எல்லாம் ஓய்ந்ததற்கு பிறகு இந்த உள்ளங்கள் இருக்கிறதே, குலூபே லாஹியா. 6வது ஒரு உள்ளம் இருக்கிறது, குலூபே ஆசிமா. அது என்ன செய்யும் தெரியுமா? யக்துமு ஷஹாதத்துல் ஹக், உண்மை சாட்சியங்களை எல்லாம் மறைத்து விடும். உண்மை தெரியும், ஆனால் மறைச்சிரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியவான் என்று யாருக்கு தெரியாது? பெருமானாரை நெருங்கக்கூடாது, போகக்கூடாது, பேசக்கூடாது என்றெல்லாம் சொன்ன அபூ ஜஹில், அபூ லஹப், இவர்கள் எல்லாம், அபூ சுஃபியான், 3 பேர்களும் போகக்கூடாதுன்னு பேசிட்டு இரவு நேரத்தில் பெருமானார் ஓதினால் ஒவ்வொருத்தரும் ஒரு மூலையில் ஒட்டு கேட்பானாம். ஒட்டு கேட்பார்கள். கடைசியில் திரும்பி வர்றான்னு பார்த்தா 3 பேர் சந்திச்சுக்கிட்டு, நம்ம தான் சொல்லியிருக்கிறோம் யாரும் போகக்கூடாது, நம்மளே வந்துட்டோமே. அடுத்த நாளும் பெருமானாரினுடைய அந்த குரல் இழுத்தது வந்தார்கள். ஆனால் சமூகத்திற்கு அவர்களால் சொல்ல முடிந்ததா? ஹக்கு என்ன என்று தெரியும். சில உள்ளங்களுக்கு தெரியும், தெரிந்தும் மறைக்கும். இப்படியும் சில உள்ளங்கள் இருக்கிறது, ஆசிமா. 7வது ஒரு வகை உள்ளத்தை பற்றி குர்ஆன் பேசுகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த உள்ளங்கள் இருக்கிறதே, ரஃபத், ரஹ்மத் இல்லாத உள்ளங்கள், கஸ்வா, பாறையை போன்ற இறுகிய உள்ளங்கள், இதுவும் இருக்கத்தான் செய்கிறது. 8வது ஒரு வகை உள்ளம் இருக்கிறது, குலூபே அக்லஃப், பூட்டு போடப்பட்ட உள்ளம். நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அந்த உள்ளத்தில் ஏற்கனவே மூடி வச்சுக்குவான். அவர் எவ்வளோ நல்லது சொன்னாலும் கேட்கக்கூடிய அந்த உணர்வும் இருக்காது, உள்ளமும் இருக்காது. 9வது ஒரு வகை உள்ளம் இருக்கிறது, குலூபே முரீப், சந்தேக உள்ளங்கள். சில பேர்த்துக்கு உள்ளத்தில் எப்பயுமே சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே போகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சந்தேகம் வந்துருச்சு, நம்ம வீட்டில் இருக்கும்போது, நம்ம இரவில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு எங்கேயோ போகிறாங்களேன்னு. ரசூலுல்லாஹ் கபர்ஸ்தானுக்கு போயிட்டு இருக்காங்க. ரசூலுக்கு முன்னால் பார்க்கிற, எப்படி பார்க்க முடியுமோ அதை போல பின்னாலும் பார்க்கிற உணர்வு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் முன்னாடி பார்க்கிற மாதிரியே பின்னாடியும் ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க. அப்போ பார்த்துட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு வர்றதை, ஒன்றுமே பேசலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் பண்ணாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தெரியாமல் போய் வீட்டில் இருந்துக்கிட்டாங்க. ரசூலுக்கு தெரியாது என்று நினைத்தார்கள். பெருமானார் வீட்டுக்கு வந்தவுடனே, ஆயிஷா எனக்கு பின்னால் வந்தாயே, என்ன காரணம் ஆயிஷா? பெருமானார்ட்ட பொய் சொல்ல முடியாது. ரசூலே, என் உள்ளத்திலே உங்களை குறித்த சந்தேகம் வந்தது ரசூலே. பெருமானார் நெஞ்சில் அடித்து, அல்லாஹும்ம இத்ஹப் அன்ஹ ஷக், ஆயிஷாவின் உள்ளத்திலிருந்து ரப்பே சந்தேகத்தை அகற்றிவிடும். இன்னைக்கு நிறைய ஆண்களின் உள்ளத்திலும் சந்தேகம், பெண்களின் உள்ளத்திலும் சந்தேகம். திடீர்னு மனைவியை போய் போடலான்ட்டு காலையும் நீயே மாலையும் நீயேன்னு ஒன்ன, மதியானம் யாரியா? அப்ப அவன் குடும்பத்தில் வாழ முடியுமா? அப்ப இந்த சந்தேக உள்ளங்கள் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. 10வது ஒரு வகை உள்ளம் இருக்கிறது, குலூபே ஸாயா, ஹக்கை விட்டு நீங்கிய உள்ளம்.
ஹக்குக்குள்ளே வராது, தடுமாற்றத்திலேயே இருக்கிற உள்ளம். இது சராசரி மனிதர்களின் உள்ளம். இந்த உள்ள ஹக்க விரும்பாது. இந்த உள்ளங்களுக்கு சிகிச்சை தந்து ஹக்கின் பக்கம் ரப்பின் பக்கம் சேர்த்து வைப்பதற்கு ஒரு ஷேக் தேவை. அந்த ஷேக் என்ன தருவார் அதை சொல்லி நான் முடித்துக் கொள்வேன். இந்த உள்ளங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லையா, டாக்டர் போனோன்னு கால்பால் கொடுக்குறாரா இல்லையா, காமன் மருத்துவத்தை தான் நான் சொல்ல முடியும். உள் மருத்துவங்கள் என்பது அந்த மருத்துவர்களுக்கு தான் தெரியும். நாடி பிடித்து சொல்வதை போல உள்ளம் பார்த்து மருத்துவம் செய்கிற மருத்துவர்கள் ஷேக்மார்கள். நார்மல் மருந்து 5. இந்த உள்ளங்களை சரி செய்வதற்கு தவா உல் குலூப், உள்ளங்களுக்கான மருந்து என்பது 5 தான். 1 திலாவத்துல் குர்ஆன், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப். திலாவத்து ஓத 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 அந்த உள்ளத்திற்குள்ளே அல்லாஹ் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பான், ஒரு பசாசத்தை கொடுப்பான். குர்ஆன் அதிகமாக ஓதியவரிடத்திலே கேட்டு பாருங்கள். உலகத்தில் ஒரு சில பொருட்கள் ஓத ஓத பாடல் கேட்க கேட்க சலித்து போகும், ஒரு சில முகங்கள் பார்க்க பார்க்க சலித்து போகும். ஆனால் குர்ஆன் ஓத ஓத யாருக்காவது சலித்து இருக்கிறதா? அது உள்ளத்தை பளபளக்க வைக்கும். குர்ஆன் உள்ளத்தை பளபளக்க வைக்கும். உள்ளத்தினுடைய நோய்கள் அத்தனையும் நீக்கும் ஆற்றலை அல்லாஹ் குர்ஆனுக்குள் வைத்திருக்கிறான். 2வது ஹலாஉல் பதன். ஷேக்மார்களை பார்த்தீங்கன்னா நிறைய நோன்பு வைப்பாங்க. இந்த வயிறு காலியாக இருக்கணும், இந்த உள்ளம் சரியாக இருக்கணும்னு சொன்னால் எது காலியாக இருக்கணும்? வயிறு காலியாக இருக்கணும். அது நம்ம சமூகத்துக்கு ஆகாத செயல். எப்பயுமே வயிறு ஃபுல்லாக இருக்கிற சமூகம் உலகத்திலேயே அது எது மட்டும்தான்? இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான். விதவிதமான பிரியாணிகள், முகல் பிரியாணி, அந்த பிரியாணி, இந்த பிரியாணி, அல்லாஹு அக்பர் இல்லையா. ரமலானில் பார்த்தோன்னு சொன்னால் வயிறு காலி என்று சொல்லத்தான் செய்வோம், ஆனால் அங்குதான் அதிகம். 2 கொட்டரை கஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 10-15 வடை, 3 சர்பத்து, அல்லாஹு அக்பர். அதுக்கப்புறம் மகரிபுக்கு பிறகு ஒரு நாஸ்தா, மினி நாஸ்தா, அதுக்கப்புறம் மகரிபு இஷா இது தராவீஹ் தொழுகை, அதுக்கு பிறகு 2 வாழைப்பழம், அதுக்கு பிறகு சகரு நேரத்தில் 4 மணி நேரம் கூட ஆகாது செரிக்கிறதுக்கு. ஊர்வன பரப்பன நடப்பன அத்தனையும் சாப்பிட்டுட்டு மலைப்பாம்பு பிறண்ட மாறி பிறண்டு அசருக்கு எந்திரிச்சு நான் நோன்பு வைக்கிறேன் என்று சொல்லுகிற நோன்பு இது ஹலாஉல் பத்தன்னா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். ஷேக்மார்கள் கொடுக்கிற பயிற்சி ஹலாஉல் பதன், வயிறு காலியாக இருக்க வேண்டும். 3வதாக இந்த உள்ளத்திற்கான அற்புதமான மருந்து கியாமுல் லைல், சஹர் நேரத்திலே எழுந்து தொழுகிற தொழுகை இருக்கிறதல்லவா, அந்த தொழுகையிலே உள்ளம் சந்தோஷம் அடைகிறது. ஏன் தெரியுமா? இவர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகிற போது பெருமானார் சொல்லுகிறார்கள், வலஅல் மலக்கு ஃபாஹு ஃபீ ஃபீ, இவருடைய உதட்டோடு மலக்குகள் தன் உதட்டை வைக்கிறார்கள். உத்துல் 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 திபுத்த தபல்லாஹு லக், மனமாக இருக்கிறது, அல்லாஹ் உன் வாழ்க்கையை மனமாக்குவானாக. மலக்குகள் உதட்டோடு உதடு வைத்து துஆ செய்கிறார்கள், மனமாக இருக்கிறது, வாழ்க்கையை மனமாக்குவானாக. அப்ப இங்க வந்த உடனே ஷேக்மார்கள் சொல்லி தர்ற பாடம் தஹஜ்ஜத் தொழுங்க. தஹஜ்ஜத் தொழுகிறதுனால மலக்குகளின் துஆ கிடைக்கிறது, உள்ளம் சுத்தம் பெறுகிறது. 4வதாக விக்ர், அல்லாஹு அக்பர், சகாலத்துல் குலூப், உள்ளத்தை பளபளக்க வைப்பது. வீட்டில் பாத்திரத்தை தேய்க்கிற மாதிரி உள்ளத்தை தேய்ச்சி 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 சுத்தம் பண்ணுகிற ஆற்றல் எதற்கு இருக்கிறது? திக்ரில் நிறைய இருக்கு. ஜஹரி இருக்கிறது, திக்ரே ஹஃபி இருக்கிறது, திக்ரே சிர்ரி இருக்கிறது, நிறைய திக்ருகள் இருக்கிறது. இந்த அதுகார்கள். 5வதாக சுஹபத்து சாலிஹீன், நல்லோர்களின் தொடர்பு. நல்லோர்களின் தொடர்பு, நம்ம யாரோடு சேர்ந்து இருக்கிறோமோ அந்த தன்மை தானா வந்துடும் இல்லையா? யாரோடு சேர்ந்து இருந்தாலும் அது தானாக வந்துவிடும். இந்த ஒட்டிக்கொள்ளுகிற பழக்கம் இருக்கிறது. ஒரு கொடையாளியோடு சேர்ந்தாக்க அந்த கொடைத்தன்மை ஒட்டிக்கொள்ளும். ஒரு வரலாறை சொல்லி நான் முடிப்பேன். திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரியினுடைய இல்லையா ஓனர் கான்மி அண்ணா, ஆனால் ஜமால் முகமது சென்னைக்காரு. அவர் திருச்சிக்கு வந்துட்டு புதுக்கோட்டை செல்லுகிற போது இடையிலே ட்ரெயினுக்காக வேண்டி தண்டவாளம் போடப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் ஸ்கூலு, கடுமையான தாகம். ஒரு அம்மா வெள்ளரி பிஞ்சு விற்றுக்கிட்டு இருக்கு. வாங்கி சாப்பிட்டவர் சில்லறை இல்லை 100 ரூபா கொடுத்தாரு. அன்னைக்கு 4 அணா 8 அணா இருந்தாலே வெள்ளரிக்காய் கிடைச்சிரும். அதை வாங்கிட்டு 100 ரூபா கொடுத்த உடனே அந்த அம்மா, ஐயா சில்லறை இல்லையா என்று சொல்ல, அம்மா வேணாம் நீ வச்சுக்க, உனக்கு அன்பளிப்பு.
அந்த அம்மா என்ன செஞ்சு கூடையில் இருக்கிற எல்லா வெள்ளரிக்காயும் தூக்கி எல்லாத்துக்கும் அன்பளிப்பு செய்து, பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் அன்பளிப்பு செய்து. புருஷன் மாடை ஓட்டிட்டு வர்றாரு, ஏன் எல்லாத்துக்கும் அன்பளிப்பு கொடுத்துட்டு இருக்கிற? இல்லை, ஒரு 100 ரூபா கொடுத்துட்டாரு. அவர் கொடுத்தா என்ன, நீ எல்லாத்துக்கும் வித்துற வேண்டியதானே? என்னமோ தெரியல, அவர் கொடுத்த உடனே என் மனசு கொடுக்க சொல்லிருச்சு. இது பற்றி கொள்ளும், யாரோடு சேர்ந்திருக்கிறோமோ அந்த தன்மை, இதான் சொஹபத். அப்ப நல்லோர்களின் சொஹபத் உள்ளத்தை நல்லதாக மாற்றும். இதுவெல்லாம் கிடைப்பதற்குத்தான் ஷேகுமார்கள். அப்ப ஷேகுமார்களினுடைய தேவை இன்றைக்கு சமூகத்தில் அதிகம் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல ஷேகுமார்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறான். அவர்களின் கரம் பிடித்து இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெறுகிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நல்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.